கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக் போட்டு வாங்க. நீங்க லைக் போட்டாதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு சி யாங். இவன் பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கான். இப்ப இவன் ஒரு பிரைவேட் ரூம்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வரா. அவன் இந்த கிளப்ல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்கலான்னு வந்துட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாத்துட்டு இருக்க. சார் உங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க ஹீரோ அவளை புடிச்சுக்கிறான். இவன் இப்படி புடிச்சவன இவ ரொம்ப பயந்து போயிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட என்ன சொன்னானா, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல. இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல சாதாரண வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தர தயாரா இருக்கேன், நான் சொல்றதுக்கு ஒத்துக்கன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட பேரு ஷீஷி. ஷீஷியோட அம்மா சாகுறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த லேண்டுக்கு முழுசா பணம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த லேண்டோட ஓனர் உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இந்த லேண்டை நான் விற்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சார் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த லேண்டுக்கான மொத்த அமௌண்ட்டே கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல, இவர் சொல்றதுக்கு ஒத்துக்க வேண்டியதா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் 2 பேரும் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி காசு அனுப்ப போறீங்க? கேஷ் அனுப்ப போறீங்களா? இல்ல அக்கௌண்ட்க்கு அனுப்ப போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு பணம் வேணுமா? நீ எனக்கு சர்வ் பண்ணுவேன்னு பார்த்தா நான் உனக்குள்ள சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா கிஸ் கூட உனக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பணம் தரேன்னு சொல்லி தானே என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணீங்கன்னு சொல்ல. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் கரை இருக்கும். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு 2,00,000 வேணும்னு இவ சொல்ல, ஹீரோ 2 கோடி அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த பணத்தை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, எனக்கு இவ்வளவு பணம் எல்லாம் வேணாம், 2,00,000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பணத்தை ஹீரோக்கு திரும்ப அனுப்பிச்சிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த வேலை உனக்கு செட் ஆகாது. ஒழுங்கா அந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன வேலை பார்க்கணும்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். நாம 2 பேருக்கு நடுவுல உள்ள டீலிங் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக ஷென்ன்ற ஒரு பையன் தான் வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறான். யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறான். இவங்க 2 பேரும் ஒன்னா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் கேட்டிருப்பா. அந்த ஷீஷிய நான் காதலிக்கலாம் இல்ல, அவ இல்லீகலா பிறந்த பொண்ணு, அவளை போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? சும்மா அவ கூட விளையாடிட்டு இருக்கேன்னு இவன் பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் கேட்டோம்னு அவளோட மனசே உடைஞ்சு போயிருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ரொம்ப மிருகத்தனமா நடந்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டதுனால உங்களோட பிரைவேட் பார்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இனிமே ஒரு 10 நாளைக்கு அவர் கூட ஒண்ணு சேராதீங்கன்னு டாக்டர் சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ போறத ஹீரோ வெளிய நின்னு பாத்துடுறான். என்னடான்னு பார்த்தா அது ஹீரோவோட ஹாஸ்பிடல் தான். இப்ப அவ வெளிய போன உடனே ஹீரோ உள்ள வந்து உட்கார்ந்துட்டு, ஏண்டா இப்ப ஒரு பொண்ணு போனாலே அவ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ என்னோட பேஷண்ட். நீ என்னோட பேஷண்ட் கிடையாதே. அவ டீட்டெயில் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ ஃப்ரெண்டுன்றதுனால கேட்டேன். இது கூட சொல்ல மாட்டியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவளோட பாய் ஃப்ரெண்டு சரியான இவனா இருப்பான் போல. அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கான். அவனால இவளோட உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சரியான மிருகமா இருப்பான் போல அப்படின்னு இவன் ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோனோட ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா அதுல எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. இவனை பிளாக் பண்ணி வச்சுட்டான். அத பார்த்தவன இவ ஷாக் ஆயிட்டு அதுக்குள்ள பிளாக் பண்ணிட்டாளான்னு முழிச்சிட்டு இருக்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல கொஞ்சம் மோசமான ஆளுங்களா இருக்காங்க. அவங்கள பார்த்தவொடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. அதுல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா, "என்னம்மா பாக்க அழகா இருக்க. எனக்கும் கொஞ்சம் சர்வ் பண்றது" அப்படின்னு சொல்ல, "இல்ல சார், நான் இங்க வெயிட்டரா தான் வேலை பாக்குறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. வெயிட்டரா வேலை பார்த்தா என்ன? என் கூடயே கொஞ்சம் விளையாடுன்னு அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ அவன அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்த, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினை காப்பாத்தி கார்ல உட்கார வச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உனக்கு பணம் தேவைப்படுதா? அதுக்காக தான் இந்த வேலைக்கு போறியான்னு" சொல்ல, இவ்ளோ ஆமான்னு சொல்றான். இப்ப அவன் பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ற மாரி கிட்ட வந்துட்டு, "உனக்கு பணம் வேணும்னா என்கிட்டயே கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உங்க கூட ஒன் டைம் இருந்ததே தப்புன்னு நெனச்சுட்டு இருக்கேன். இதுல இன்னொரு டைம் வேறயா? என்னால முடியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பிடிச்ச மடியில உட்கார வச்சுட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தாங்க பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவளுக்கு பணம் அனுப்பிச்சு விடுறான். இப்ப பணத்தை அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ அவளை பிடிச்ச மடியில உட்கார வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு 1 மில்லியன் பணம் தரேன் எனக்கு மிஸ்டர் சாருன்னு சொல்ல, இவங்க உள்ள ட்ரிங்க்ஸ தூக்கி ஹீரோவோட மூஞ்சில ஊத்திட்டு இதுதான் என்னோட ஆன்சர், இனிமே என்ன பாக்காதீங்க, நானும் உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப கட் பண்ணா ஹீரோயினோட பாட்டி இவ்ள புடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. "அடியே நில்றி! இவ்ளோ பணம் உனக்கு எப்புட்றீ வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ பாட்டி நான் சொல்றத கேளுங்க. இது எனக்கு வேலை கிடைச்ச கம்பெனில இருந்து நான் அட்வான்ஸா வாங்குனேன்னு" இவ எத எத சொல்லி புழுவிட்டு இருக்க. பாட்டியும் அமைதியாயிடுறாங்க. இப்ப இவளோட பாட்டி பாத்தீங்கன்னா, "சரி உங்க அம்மா ஆசைப்பட்ட மாரி அந்த லேண்ட் நம்ம கைக்கு வந்துருச்சு. சரி வா அம்மாக்கு போய் தேங்க் யூ சொல்லிட்டு வரலான்னு" 2 பேரும் உங்க அம்மாவோட நினைவஞ்சலி இருக்க இடத்துக்கு தான் வராங்க. இப்ப அந்த கல்லறை கிட்ட வந்து இவ உங்க அம்மாக்கு தேங்க் யூ சொல்லிட்டு ஆமா நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இங்க கலர் இருக்கும் போல. இப்ப அவன் இப்படி வந்துட்டு அந்த இடத்துல ஹீரோயின பாக்க, அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் இந்த பொண்ணு யான் குடும்பத்தோட இல்லீகல் பொண்ணு. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. பாட்டி தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அம்மா இந்த பொண்ணுக்காக வாங்கி வச்ச லேண்டுக்காக தான் இந்த பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட்டா" அப்படின்னு ஹீரோயின பத்தி அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஹீரோயின பத்தி நல்லா தெரிஞ்சு போயிருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஷெங்ஷி கப்பல்ல வேலைக்கு சேர்றதுக்காக அப்ளிகேஷன் கூட போட்டிருக்கான்னு சொல்ல, எனது ஷெங்ஷி கம்பெனியான இவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த கம்பெனி ஹீரோவோட தான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாட்டி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாருடி, இனிமே ஒழுங்கா நடந்துக்கணும். ரொம்ப பெரிய பிள்ளையா வளர்ந்துட்ட. பசங்க கிட்ட இருந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கம்பெனில இருந்து தான் கால் பண்றாங்க. "நீங்க உங்களோட ரெஸ்யூம் அனுப்பிச்சிருந்தீங்களா? உங்கள நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு எங்களோட கம்பெனிக்கு வாங்கன்னு" சொல்ல, இவ பயங்கர சந்தோஷமாயிட்டா. ஆக்சுவலா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் அந்த கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்ப சொல்லியிருப்பா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட் தான் இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஒரு வழியா உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? இந்த கம்பெனில வேலை கிடைச்சத நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம பாஸ் பாக்க செம ஹேண்ட்ஸமா இருக்காருடி. அது மட்டும் இல்லாம எந்த பொண்ணு அவர பார்த்தாலும் கண்டிப்பா லவ்ல விழுந்துருவாளுங்கன்னு" இவளுங்க 2 பேரும் காலங்காத்தாலே கடல போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட வந்து அவள பார்த்து சிரிச்சுட்டு உள்ள போறான். இவ பண்றத பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னு போன மாரி ஆயிடுச்சு தெரியுமான்னு" சொல்ல, "ஆமா, ஆமா. என்னோட மூச்சு நின்னு போச்சுன்னு" இவ சொல்றா. இப்ப ஹீரோயின் நம்மளோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, என்ன பண்றது? நம்மளோட பாஸ் நம்மள வேலைய விட்டு அனுப்பிச்சுருவாரோ? இல்லன்னா பழிவாங்க ஆரம்பிச்சுருவாரோ? ஒருவேளை சாரி கேட்டா அந்த பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு இவளுக்கு பயங்கர கன்ஃப்யூஷன். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. "நான் உங்க மூஞ்சில ட்ரிங்க்ஸ் ஊத்துனத மனசுல வச்சுக்காதீங்க. நம்ம 2 பேருக்கு நடுவுல என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு, இனிமே நம்ம பாஸ் எம்ப்ளாயியா இருக்கலாம்னு" இவ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க. அவளோட மெசேஜ பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவன் ஒரு முக்கியமான வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்கான். இவன் இப்படி சிரிக்கிறத அந்த கான்ஃபரன்ஸ்ல உள்ள மிங்ஷோ அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்துட்டு, "என்னாச்சு? ஏன் இப்படி சிரிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, கான்ஃபரன்ஸ் இதோட முடிஞ்சிருச்சுன்னு இவன் லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த பொண்ணு தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட். இப்ப இவன் இப்படி பண்ண உடனே அந்த பொண்ணுக்கு ஒரே டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அவனோட கம்பெனிக்கு கால் பண்ணி ஷீஷோட அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போறான். இவன் போய் கதவை தட்ட ஹீரோயின் கதவை திறக்கிறா. ஹீரோவை பார்த்த உடனே கதவை சாத்தலான்னு பார்க்க ஹீரோ உள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ அமைதியா வந்து அவ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அவ வரைஞ்ச டிராயிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன்னுடைய டிராயிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ! இதுவா? இது நான் வொர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வரைவேன்னு" சொல்லிட்டு இருக்க. "சரி வா, வந்து பக்கத்துல உட்காரு. நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாம்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ பாத்தீங்கன்னா, காது கேட்காத மாரி முழிச்சுட்டு இருக்கா. "நான் இந்த இடத்துக்கு உன்னோட பாஸா வரல. சோ இப்பவாது வந்து பக்கத்துல உட்காருன்னு" சொல்ல, இவ்ளோ கிட்ட வரா. இவ கிட்ட வந்த உடனே ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு இருக்க. இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "நான் ஃபர்ஸ்ட் பேசினத இப்ப மறுபடியும் பேசலான்னு இருக்கேன். என்னோட ஆஃபர மறுபடியும் ஏத்துக்கலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "இங்க பாருங்க, என்னால அந்த மாரிலாம் இருக்க முடியாது. வேணும்னா ஒரே ஒரு தடவ உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்றேன். நீங்க எல்லாத்தையும் மறந்துடணும். நான் உங்க கூட ஒண்ணா இருந்தத வச்சு நீங்க என்ன பிளாக்மெயில் பண்ணலாம் கூடாது. அதனால என்னோட வேலையும் கெட்டு போக கூடாதுன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்ண, இவனும் ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா,
ரொம்ப நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்தே நல்லா சமைப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட போனுக்கு காசு அனுப்பிச்சு விடுறான். அதை பார்த்த உடனே இவ மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிச்சுடுறான். இந்த டைம் எனக்கு காசு வேண்டாம். நேத்து நைட்டு நான் என்ன சொன்னேனோ அதை காப்பாத்தினாலே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்ன? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி பேசுறீங்க? நான் சொன்னதை மறந்து போயிட்டீங்களா? நம்ம ரிலேஷன்ஷிப்பால என் ஜாபுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நார்மலா தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அது உன்னோட நடவடிக்கையில தான் இருக்கு. பாஸ் சந்தோஷப்படுத்துற மாதிரி நீ எல்லாம் பண்ணனா, நீ சொல்றத நான் காப்பாத்துவேன். இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். வேலைக்கு வந்து சேருன்னு ஹீரோ போகும்போது அவள பார்த்து சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு போக, இவ ஹீரோவ மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கா விளங்காதவனேன்னு. சீக்கிரமா போய் பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் வாங்கி போடணும். இல்லன்னா பிரெக்னன்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் நேரா இப்ப மெடிக்கலுக்கு தான் போறா. இப்ப மெடிக்கலுக்கு போயிட்டு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கான டேப்லெட் குடுங்கன்னு சொல்ல, அவங்களே எடுத்து குடுக்குறாங்க. அத பார்த்தவொன்னே அங்க உள்ள சீனியர் பாத்தீங்கன்னா, "எதுக்காக அந்த டேப்லெட் எடுத்து குடுக்குற? இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல. வேற டேப்லெட் குடுக்க மாட்டியான்னு?" அவங்க வேற டேப்லெட் எடுத்து குடுக்க, "அப்ப லாஸ்ட் டைம் ஒண்ணு குடுத்தீங்களே, அதுவே எக்ஸ்பயர் ஆன டேப்லெட் தானான்னு?" ஹீரோயின் கேட்க, "சாரிம்மா, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லன்னு" அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க சொன்னத கேட்டவுடனே ஹிரண்க்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் ஒண்ணு குடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண, பார்த்தா அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு காட்டுது. அத பார்த்தவுடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஐயோ! இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே! சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போணும்னு இப்ப அவ போய் ஹாஸ்பிட்டல்ல பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கா. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உண்மையாவே நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. 5 வாரம் ஆகுதுன்னு சொல்ல, டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். நான் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுறேன்னு ஹிரன் சொல்ல, இந்த குழந்தையோட அப்பாவோட ஒப்பீனியன் கேக்குறீங்களான்னு டாக்டர் கேக்குறாரு. இல்ல நான் கேட்கல. அபார்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல, ஓகே நான் அபார்ஷனுக்கு அரேஞ்ச் பண்றேன்னு அவனும் சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு டாக்டர் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன்டா இப்படி லேட்டா வர?" அப்படின்னு சொல்ல, "பேஷண்ட் வந்திருந்தாங்கடா. அதனால தான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட நெனச்சாலே எனக்கு வெறி வெறியா வருது. எவ்ளோ மோசமான பையன் பாரேன்னு." இவன் அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க, "என்னது பிரெக்னன்ட்டான்னு?" ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். "ஆமாண்டா, உண்மையாவே பிரெக்னன்ட்டா தான் இருக்கா. அவ இந்த குழந்தை வேண்டான்ற முடிவுல இருக்கான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவ எப்படி அபார்ஷன் பண்ண ஒத்துக்கிட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பொண்ணு தான் தனியா குழந்தைய வளர்க்க ஒத்துக்குவா? அதனாலதான் அபார்ஷன் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறான். பார்த்தா அவள வீட்ல காணோம். இப்ப அவன் மெசேஜ் பண்ணி பாக்க, அவ வழக்கம் போல இவனோட நம்பர பிளாக் லிஸ்ட்ல போட்டுட்டா. இப்ப கால் பண்ணி பார்த்தாலும் கால் போக மாட்டேங்குது. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இவள தேடி ஹீரோ தான் வேகமா வந்துட்டு இருக்கான். இப்ப இவ சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ வந்து, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கல. எதுக்காக என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் பிரெக்னன்ட் ஆனது ஒரு ஆக்சிடென்ட். அத எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? என்னோட பிரெக்னன்சிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி இருக்கிறப்ப என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நீ இத அபார்ஷன் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாருங்க, இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு இந்த ஊர் உலகத்துல என்னால நிம்மதியா வாழ முடியாது. எல்லாரும் என் குழந்தைய பேசி பேசியே கொன்றுவாங்க. அதுக்கு இந்த குழந்தை பொறக்காம இருக்கிறதே நல்லதுன்னு" இவ போயிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சுட்டு, "நீ அபார்ஷன் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல, இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. உங்க வேலை ஏதாவது மட்டும் பாருங்கன்னு" இவ போக பாக்க, "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னத கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ட ஹீரோயினோட கையில குடுக்குறான். "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் நீ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரலாம். உனக்கு காம்பன்சேஷனா 200 மில்லியன் தரேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னத கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்குவேன்னு எந்த நம்பிக்கையில என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க குடுக்குற பணத்தினால வாழ்க்கை பூரா என்னால வேலைக்கு போகாம நிம்மதியா இருக்க முடியும். ஆனா இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. இந்த குழந்தை எனக்கு கண்டிப்பா வேணும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ கிட்ட வந்து கிஸ் பண்ற மாரி போயிட்டு, அவள கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ அவளோட சர்டிபிகேட்ட புடுங்கி வச்சுட்டு, "நான் பிசினஸ் ட்ரிப்காக வெளிய போறேன். இதுதான் என்னோட வீட்டு சாவி. உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு. என்னோட அசிஸ்டன்ட் உன்ன கூட்டிட்டு வருவான்னு" சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப ஹீரோவோட வீட்ல இருந்து கால் பண்ணி, "உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சீக்கிரமா வந்து சேருன்னு" சொல்ல, "பிளைண்ட் டேட்டா? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. பிளைண்ட் டேட்லாம் வேணான்னு" சொல்லிட்டு இவன் ஃபோன கட் பண்ண, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எதுக்காக உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன? நான் உங்கள கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் போக போறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு" சொல்ல, "மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தல. என் ஃபேமிலிக்கு தான் தெரியப்படுத்தினேன். வா வந்து காருக்குள்ள உட்காருன்னு" ஹீரோ அவள அனுப்பி வைக்கிறான். இப்ப அவள அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஏன்டா நீ கல்யாணம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தானே ஏத்துக்கணும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்னா அதுக்கு 1000 வழி இருக்கு. கல்யாணம் தான் வழியா?
ஓ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் வாய மூடிட்டு போடா நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா வீட்ல வேலை பாக்குறவங்கள ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அவளும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இப்ப இந்த வீட சுத்தி பாக்குறா. இப்ப இந்த வீட சுத்தி பாத்துட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு சொந்த கிடையாது. பாக்குறதோட வச்சுக்கணும்னு இவ சொல்லிட்டு இப்போ வேலைக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப அவ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணா உட்காந்துட்டு எல்லாரும் சாப்பிடலாமான்னு இவ லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ண, அத பார்த்த உடனே, "ஏய் இது நம்ம பாஸோட லஞ்ச் பாக்ஸ் மாரியே இருக்கு. ரொம்ப பிராண்ட் தெரியுமா? இதோட விலை மட்டும் 4,00,000க்கு மேல இருக்குன்னு" சொல்ல, "ஐயய்யோ! இது அவரோட லஞ்ச் பாக்ஸா? என்கிட்ட குடுத்து விட்டுட்டாங்களான்னு" ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த மிங்ஷு தான் வரா. இப்ப அவள பார்த்த உடனே இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மிங்ஸுக்கும், பாஸுக்கும் ஏதோ இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனா பாஸோட லவர் மாரி நீ பேசிட்டு இருக்க." இப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோயினோட லஞ்ச் பாக்ஸ பாக்குறா. இது பாக்குறதுக்கு அவளோட லஞ்ச் பாக்ஸ் மாரியே இருக்குன்னு முழிச்சிட்டு இருக்க. மேடம் இத நான் ஆன்லைன்ல வாங்குனேன். ரொம்ப சீப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம மத்தவங்களோட இன்டென்ஷன் கிரியேட் பண்ணணும்னு இந்த மாரி பொருள்லாம் கொண்டுட்டு வராத. நார்மலா பிஹேவ் பண்ணுன்னு ஒரு மாரி பேசிட்டு போயிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. அவரு நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் குழந்தை மட்டும் தான். மத்தபடி தேவையில்லாம அவர் மேல லவ்ல விழாம இருக்கிறதா நல்லதுன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவளோட ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ பிசினஸ் ட்ரிப்ப முடிச்சுட்டு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "வந்து காருக்குள்ள உட்காரு" அப்படின்னு சொல்ல, இவள காருக்குள்ள ஏறிக்கிறா. இப்ப அவள அப்படி கூட்டிட்டு போறத இந்த மின்ஷுவும் அவளோட ஃப்ரெண்டும் பாத்துடுறாளுங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என்னால அத நம்பவே முடியல. இந்த பொண்ணு இப்பதானே புதுசா வந்திருக்கா. அதுக்குள்ள நம்ம பாஸோட கார்ல போயிட்டு இருக்கா. ஒருவேளை இவ பாஸ செட்யூஸ் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்றத கண்டுபிடின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து என்ன கேக்குறானா, "நீங்க எப்ப பிசினஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தீங்கன்னு" கேட்க, மதியமே வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இனிமே என்ன பிளாக் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நம்ம 2 பேருக்கும் லீகலா கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ ஒரு ரிங் எடுத்து குடுக்குறான். "எதுக்கு இந்த ரிங்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ என்னோட பொண்டாட்டில, அதுக்காக தான் நம்மளோட வெட்டிங் ரிங் கையில போட்டுக்கன்னு" சொல்ல, இவ்ள அந்த ரிங்க கையில போட்டுட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அவன் வெளிய காட்டிக்காம இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோப்ப பார்த்த உடனே, "என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது என்னோட ரூம்னு" ஹீரோ சொல்றான். இவன் சொல்றத கேட்ட உடனே, "உங்க வீட்டோட வேலைக்கார லேடி தான் இங்க அனுப்பிச்சாங்க. ஆனா இது உங்களோட ரூம்னே எனக்கு தெரியாதுன்னு" இவ போக பாக்க, ஹீரோவல புடிச்ச மடியில உட்கார வச்சுட்டு, "நீயும் நானும் லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரே ரூம்ல தங்குனா தப்பில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலான்னு பாக்க, "என்ன பண்றீங்க? நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். இப்பலாம் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு" சொல்ல, "யாரு சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு" இவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "இந்த லைட்ட ஆஃப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, "இந்த லைட்ட என்னைக்கு நான் ஆஃப் பண்ண மாட்டேன்னு" அவன் இவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. கையில ஒரு கொடை இருக்கு. என்னடான்னு பார்த்தா வெளிய மழை பெஞ்சுட்டு இருக்கு போல. இவ அந்த கொடைய புடிச்சுட்டு ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த மின்ஷு தான் இருக்கா. இப்ப மின்ஷு அந்த கொடைய பார்த்த உடனே டக்குன்னு அந்த கொடைய புடுங்கிட்டு, "இந்த கொடை எப்படி உன்கிட்ட? எப்படி வந்துச்சுன்ற உண்மைய சொல்லுன்னு" சொல்ல, இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஐயோ! என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "இதையும் ஆன்லைன்ல வாங்குனேன்னு சொல்லிறாத. ஏன்னா இது கஸ்டமைஸ் பண்ண கொடை. எங்கேயும் கிடைக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கார் பார்க்கிங்ல இந்த கொடைய பார்த்தேன். ரொம்ப மழை பெஞ்சுதா, அதனால தான் இத எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணேன்னு சொல்ல, "நீ யாரு எங்க இருந்து வந்திருக்கன்றத மறந்துறாத. உன்னோட ஐடென்டிட்டிய மறந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கன்னு" இவ ஒரு மாரி பேசிட்டு அந்த கொடைய அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறா. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, கண்டிப்பா இந்த மின்ஷன் நம்மள டார்கெட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு போலயே அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு அவளோட வேலைய பாக்குறதுக்காக வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவ பாக்குறதுக்காக அந்த மின்ஷு வந்து, "உன்னோட கொடைய நீ மிஸ் பண்ணிட்டு போயிட்ட போல. இந்த கொடை" அப்படின்னு சொல்லி குடுக்க, அந்த கொடைய பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த கொடைய ஹீரோயின்ட்ட குடுத்து விட்டதே இவன் தான் மழை பெய்யுதுன்னு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்த கொடைய எப்படி நீ எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நம்மளோட எம்ப்ளாயி தான் என்கிட்ட குடுத்தாங்கன்னு" இவ சொல்ல, ஹீரோவ அந்த கொடைய வாங்கிக்கிறான். இப்ப இந்த பொண்ணு என்ன கேட்கிறான்னா, "நேத்து நைட்டு கார்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட போறத பார்த்தேன். அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அந்த பொண்ணு நம்ம கம்பெனில தானே வேலை பார்க்கிறா. நீ அந்த பொண்ண காதலிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ இந்த ஆபீஸ்ல எனக்கு கீழ வேலை பார்க்கிறன்றத மறந்து போயிட்டு, என் பர்சனல் விஷயத்த பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு" சொல்ல, அவளும் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகுற மாரி கம்பெனிக்குள்ள காமிச்சிட்டு இருக்கா போல. ஆனா ஹீரோக்கு இவள சுத்தமா பிடிக்காது.
இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செங்கு தான் வரான். ஏன்னா அவனும் ஹீரோவோட கம்பெனில தானே வேலை பார்த்திருப்பான். அன்னைக்கு கூட ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பானே. இப்ப அவன் வந்து நம்ம 2 பேரும் டின்னருக்காக வெளியே போலாமா? என்னதான் நம்ம 2 பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இப்ப ஒரே இடத்துல வேலை செய்ய போறோம். அது பேசி கிளியர் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்ட்டு அவன் கூட டின்னருக்கு போறா. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா நான் வேணும்னு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல. என்ன மன்னிச்சிடு, சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். ஆனா உன் மனசு அந்த அளவுக்கு காயப்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? 2 வருஷம் நான் உன்னை தேடிட்டே இருந்தேன். ஆனா நீ கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல, பழச பத்தி பேசாதீங்க. அத பத்தி பேசி எந்த யூஸும் கிடையாதுன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்திருக்கான். அவனோட டாக்டர் ஃப்ரெண்டும் கூடவே இந்த மின்ஷுவும் இருக்கா. இப்ப இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து அந்த டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க. உங்களை நான் அந்த இடத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா சிஷி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, சிஷிக்கு இங்க உள்ள எல்லாரையும் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல அவ்வளவு ஆமான்னு சொல்றான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல அவன் என்னோட பேஷண்ட் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல வர்றதுக்கு பதிலா என்னோட எம்ப்ளாய் அப்படின்னு மாத்தி சொல்லிடுறான். இவன் இப்படி கையை பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையை விடுங்க அப்படின்ற மாதிரி கையை எடுக்கலான்னு போக இவங்க 2 பேருக்கு நடுவுல சைலண்டா ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த மின்ஷு பாத்துட்டு செம காண்டாயிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா சரி நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க, நானும் இவரை வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கைய பிடிக்க ஹீரோ அந்த கைய உதறி விட்டுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல, எனது கல்யாணம் ஆயிடுச்சா? நீ ஒரு டைமண்ட் ரிங் வாங்கினன்றத நான் கேள்விப்பட்டேன். ஆனா எப்ப கல்யாணம் பண்ண? நீ சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு அவ கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு கண்ணாடி டம்ளரை உடைச்சு விட்டுட்டு போயிடுறா. பார்த்தா அது ஹீரோவோட கையிலேயே குத்திடுது. இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஏண்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய் சொன்னதுக்கா இந்த அளவுக்கு பட்டாசு வெடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒண்ணு பொய் சொல்ல உண்மையதான் சொல்றேன்னு ஹீரோ சொல்ல எனக்கு தெரியாம எப்படா கல்யாணம் பண்ண? சும்மா நீ புலம்பிட்டு இருக்காதுன்னு இப்பவே ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, சரி அபார்ஷன் பண்ண வரேன்னு ஏன் ஹாஸ்பிடல் பக்கமே வரலன்னு கேட்க, ஓ அதுவா, இந்த குழந்தையோட அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டாரு. நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ ரொம்ப நல்ல பையனா இருக்கான். இருந்தாலும் எதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்றா. இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்ப கோவமா இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டே அவனை பத்தி திட்டினா யாருக்கு தான் கோவம் வராது? அந்த டாக்டர் திட்டினதை நினைச்சுதான் அவர் கோவமா இருக்காரு போலன்னு யோசிச்சுட்டு இப்பவே ஹீரோவோட கைய பாக்குறான். அந்த கையில அடிபட்டிருக்கு இல்லையா? அதை பார்த்த உடனே இவ ஹீரோவோட கைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அமைதியா கையை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா கையை தண்ணியில படாம பாத்துக்கங்க, அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு உங்களை திட்டினது நினைச்சுதானே கோவமா இருக்கீங்க. அவர் பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. அதான் மனசுல வச்சுக்க முடியாம திட்டிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒண்ணும் அதுக்காகலாம் கோவமா இல்ல. உனக்கு அந்த ப்ரொஃபசர் ஷெனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, அவரையே பக்கத்து வீட்டுக்காரரு. அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதும் அவர் தான் எனக்கு ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவ்வளவுதான், மத்தபடி எங்க 2 பேருக்கு நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துடாத. உன்னோட லிமிட் என்னன்றத பார்த்து நடந்துக்க. மத்த பசங்க கிட்ட இருந்து தள்ளி இருன்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பிடிக்கலாட்டியும் அதை மத்தவங்க முன்னாடி காட்டாம இருந்தா அதுவே போகுதுன்னு சொல்ல எனக்கே உங்களை பிடிக்காம போக போகுது. ஹஸ்பண்டா இருந்தாலும் பிடிக்கும், பாஸா இருந்தாலும் பிடிக்கும்னு சொல்ல இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனைய வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க. இவ டக்குன்னு அங்க உள்ள ஸ்ட்ராபெரி எடுத்து இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே பேச்ச மாத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட போயிட்டு என்ன ஹஸ்பண்ட் தானே சொன்ன அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போய் கிஸ் பண்ண 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கிஸ் பண்ணும்போது ஹீரோட போனுக்கு ஒரு கால் வர அந்த கால் வந்த உடனே நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக இப்ப ஹீரோக்கு அவங்க வீட்டுல இருந்து தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி ஏண்டா மிங்ஷு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ரூமுக்குள்ள வந்துட்டு ஐயோ என்னடி யோசிக்கிறா, அவர் மேல காதல்ல விழாத, கல்யாணம் வேற கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் அப்படின்னு அவளே சமாதானப்படுத்திட்டு ரூமுக்குள்ள போனா அந்த இடத்துல புது புது ட்ரெஸ்ஸா இருக்கு. என்னது இது, இந்த இடத்துல பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸா இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்காக தான் சொல்ல எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம். எதுக்காக இந்த ட்ரெஸ்? இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்ல பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருணும் ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இவ அமைதியா வந்து படுத்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணலான்னு போக, இங்க பாரு இன்னொரு டைம் அந்த லைட்ல நீ கைய வச்சேன்னு வச்சுக்க, நாளைக்கு உனக்கு வேலையே இல்லாம போயிரும். லைட்ட நீ என்னைக்கும் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவ ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்பவே என்ன கேக்குறானா, எங்க அவரு வேலைக்கு போயிட்டாரான்னு சொல்ல, ஆமா சாருக்கு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு காலையில கிளம்பி போயிட்டாருன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, அவருக்கு இருட்டுன்னா பயமா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி மேடம் எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட கம்பெனிக்கு தான் வரா. இப்ப கம்பெனிக்கு வந்தவன அங்க வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம பாஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நியூஸ பாருங்கடின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அத பார்த்தவொன்ன அங்க உள்ள எல்லாரும், பாஸ் கல்யாண விஷயத்த ஏன் வெளிய சொல்லாம இருக்காரு? ஒருவேளை அவரோட பொண்டாட்டி அசிங்கமா இருக்குமோன்னு பேசிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, சாப்பாடு பாக்ஸ எடுத்துட்டு போகாம மறந்துட்டேன். உனக்காக கீழ வெயிட் பண்றேன் வான்னு சொல்ல, இவளும் இறங்கி வரா. இப்ப அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோ வந்து இவள பயமுறுத்திட்டு, லஞ்ச் எடுத்துட்டு போகாம போயிட்ட, இந்தா லஞ்ச் பாக்ஸ்னு சொல்லி கொடுக்க, எவ்வளவு வாங்கிட்டு போறா. இவ இப்படி போகும்போது ஹீரோ அவள புடிச்சு இழுத்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆபீஸ்ல இருக்கோம். யாராவது பார்த்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு இவன் ஹீரோனை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மிங்ஷு சென்னை 2 பேரும் வராங்க. 2 பேருமே அண்ணன் தங்கச்சிங்க. இந்த சென்னோட தங்கச்சி தான் இந்த மிங்ஷு. இவங்க 2 பேரும் இப்படி வரத பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவா அங்க உள்ள ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். இவன் இப்படி கூட்டிட்டு போனவனா அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த மிங்ஷு பாத்தீங்கன்னா, என்னால அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை நம்பவே முடியலன்னு சொல்ல, இங்க பாரு ஒழுங்கா அவனை விட்டுட்டு நடக்கிற வேலையை பாரு, அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாள் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை நான் நம்பவே இல்லை, அவன் பொய் சொல்லிட்டு கூட இருக்கலாம்லன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோப்ல கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க உள்ள துடைக்கிற பொருளை கீழே தள்ளி விட்டுறான். இப்ப அது விழுந்து சவுண்ட் கேட்டவுடனே அந்த இடத்துல இருந்து ஹீரோ தான் வெளியே வரான். இப்ப ஹீரோவை பார்த்தவொடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கேன்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப இவள பாத்தீங்கன்னா உன்ன ஒரு பொண்ணு செடியூஸ் பண்றால, அவ தானே உள்ள இருக்கா, உண்மையை சொல்லு, நம்மள பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டு என் விஷயத்துல தலையிடாதுன்னு, தேவையில்லாம என் விஷயத்துல இன்னொரு தடவை தலையிட்டுனா அந்த கம்பெனி விட்டு உன்னை தூக்கிடுவேன், எனக்கு கல்யாணம் ஆச்சு என்னை விட்டு தள்ளி இருன்னு சொல்ல, இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நான் உன்னை பார்த்ததுல இருந்தே உன்னை காதலிக்கிறேன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கிறப்ப என்ன சூஸ் பண்ணாம அந்த பொண்ணை எதுக்காக சூஸ் பண்ணன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அண்ணன் இவளோட கையை பிடிச்சிட்டு, ஒழுங்காவா அவன் கிட்ட பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க பாரு ஒழுங்கா நடந்துகிட்டேன்னா என்னோட செக்ரட்டரியா வேலை பார்க்கலாம், இல்லன்னா அந்த பதவி கூட உனக்கு இருக்காதுன்னு சொல்ல, அவங்க அவளை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட போன ரிங் ஆகுது. அந்த ரிங் டோனை வச்சு இவன் கண்டுபிடிச்சிடறான். ஏன்னா ஹீரோயின் ரொம்ப வருஷமா ஒரே ரிங் டோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதை பார்த்தோன்னா அவனுக்கு டவுட் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரே ஸ்ட்ராபெரியா இருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப எக்ஸ்பென்சிவானதாச்சு, இதை யாரடி உனக்கு கொடுத்ததுன்னு சொல்ல, என்னோட அங்கிள் தான் கொடுத்தாருன்னு இவன் இதை சமாளிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 2 மணி ஆகுது. எல்லாரும் மீட்டிங்ல ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மிங்ஷு வந்து அவ அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மேடம் ஒருவேளை 2 பேரும் கப்பலா இருக்காங்களோ, அவளோட கழுத்துல பாருங்க காயம் இருக்கு, அது மட்டும் இல்லாம 2 பேரோட லஞ்ச் பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, சாரோட கூட இவ எடுத்துட்டு வந்திருக்கா, நிறைய விஷயங்கள் கோஇன்சிடென்டா நடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கும் டவுட் வந்துட்டு இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணது அவனாதான் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த மீட்டிங்ல உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி. இப்ப அதுல ஒவ்வொருத்தருக்கும் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வேணும்னே ஒரு சாப்பாடை ஒளிச்சு வச்சுட்டு ஹீரோயினுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இத பார்த்தவன அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, இந்தா என்னோட ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டு கூட ஒன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அதுக்குள்ள ஃப்ரூட் பாக்ஸ் இருக்கிறத பார்த்த உடனே, இங்க இப்படி ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி பாக்ஸ் இருக்கத நான் தான் நோட் பண்ணலன்னு அவ சாரி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் ஹீரோயின்ட்ட வைக்கிறான். இப்ப அவன் வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, எங்க பாரு இன்னொரு தடவை இந்த தப்பு நடந்துச்சுன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு போக, இப்ப அந்த கம்பெனில உள்ள எல்லாரும் காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, பாஸ் எதுக்காக அந்த சீச்சிக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருவேளை அந்த பொண்ணுதான் அவரோட பொண்டாட்டி இருக்குமோன்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. ஏண்டி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மிங்ஸோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து வேணும்னே அவளோட வயித்துல இடிச்சிட்டு, பார்த்து வர மாட்டியான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்தவனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ வயிறு வலிக்குதுன்னு அவளோட டேபிள்ல போய் படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த சென்னு தான் வரா. இப்ப அந்த சென்னு வந்து, என்னாச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்ல, என்னை தொடாத தள்ளி போன்னு இவ சொல்லிடுறா. இவ கழுத்துல உள்ள காயத்தையும் பார்த்துட்டு, காலையில ஒரு ரிங்டோன் வந்துச்சு, அந்த ரிங்டோனையும் வச்சுட்டு, இப்ப அவன் என்ன கேக்குறானா, நம்ம பாஸ் கூட சுத்திட்டு இருக்கிறது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா.
இப்ப அவன் என்ன சொல்றானா, இங்க பாரு, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் நிறைய பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவனை விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, நீ உன்னோட லைனை கிராஸ் பண்ணி பேசிட்டு இருக்க. எனக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுல தலையிடுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை என்னோட எக்ஸ் ப்ரொஃபஸரா மட்டும்தான் பாக்குறேன். மத்தபடி வேற எந்த நினைப்பும் எனக்கு கிடையாது. என்னை விட்டு தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, இப்ப அவன் ஹீரோயினோட கையை பிடிக்கலான்னு வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவளை புலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவளை விட்டு தள்ளிப்பான்னு சொல்ல, ஏண்டா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அப்புறம் இதுக்காக இவ கூட சுத்திட்டு இருக்க, சைடா உன்னை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றல, அப்புறம் எப்படி நான் சைடா வச்சுக்குவேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப டக்குன்னு பேச்ச மாத்திடுறா. எங்க ஹீரோ உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்ற பயத்துல இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவர் என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாத அங்கிளா, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சின்ன வயசுல சொல்லியிருக்கேன்ல, தூரத்து ரிலேஷன்ஷிப்ல ஒரு பணக்கார அங்கிள் இருக்காருன்னு, அவர் தான் இவர் அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னொரு தடவை சிசி கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னா உன் கூட போட்ட கோஆபரேஷனை நான் கேன்சல் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவனுக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல ஒண்ணாதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. இன்னொரு தடவை அவன் கூட பேசுறத பார்த்தேன்னா அவ்வளவுதான் சொல்ல, நான் டாக்டர் கிட்ட போக போறேன். எனக்கு வயிறு வலிக்குதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. குழந்தையோட அப்பா நான் தான். நான் இல்லாம நீ எப்படி டாக்டர் கிட்ட போலாம்? வா 2 பேரும் ஒண்ணா போலான்னு 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எப்பறம் அவ கூட வந்தேன்னு கேக்குறான். ஓ இவரா? இவர நான் வர்ற வழியில பார்த்தேன். சரி அவரு வரேன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் தான் தூரத்து சொந்தமாச்சே அப்படின்னு சொல்ல, என்னது நீங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸான்னு அவன் கேட்கிறான். ஆமா, ஆமா. இவரு என்னோட அங்கிள் மர வேணும்னு சொல்ல, அட கொய்யால இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. சரி, உன் புருஷன பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான்னு நினைக்கிறேன். பேசாட்டுக்கு அவன டைவர்ஸ் பண்ணிட்டு நல்ல லைஃப பாத்துக்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றத பத்தி யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளிய வந்துடுறாங்க. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன என் ஃப்ரெண்டு உனக்கு டைவர்ஸ் பண்ண ஹெல்ப் பண்றான் போல. நானும் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவன் கோட்டெல்லாம் கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துல பூ விக்கிறவங்க வந்து, சார் இந்த பூவை வாங்கி உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுங்கன்னு சொல்ல, நாங்க 2 பேரும் கப்பல் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்றான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. 2ம் ஒரே பிராண்ட் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கப்பல்லாம் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ இவளுக்காக ஒரு பூ வாங்கி கொடுக்குறான். அந்த பூவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, இவள பாத்தீங்கன்னா ஒரு அழகான பூனைக்குட்டியை வரைஞ்சு அது பக்கத்துல அந்த பூவை வச்சிடறான். அதை பார்த்த உடனே ஹீரோ அதை போட்டோ எடுத்து அவனோட டிபியா வச்சிடறான். இவன் டிபியா வச்ச உடனே அடுத்த நாளே இந்த கப்பல்ல உள்ள எல்லாரும், ஏய் நம்ம சாரோட டிபிய பாருங்களேன், கண்டிப்பா இது அவரோட பொண்டாட்டி தான் வரைஞ்சிருக்கணும்னு அத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரே வெக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் இப்படி பேசிட்டு இருக்க. அவள மிங்ஸுவோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் உங்கள கூப்பிட்டாங்க உள்ள வாங்கன்னு சொல்ல, இவள உள்ள போறா. இப்ப அவ உள்ள போன உடனே அவள பாத்தீங்கன்னா, உன்னை பத்தி அண்ணா நேத்து தான் என்கிட்ட சொன்னாரு. நீ அவனோட தூரத்து சொந்தம்ன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் டைம் மீட்டிங் ஹால் நடந்ததுக்காக சாரி. நான் அந்த ஃப்ரூட் பாக்ஸ் இருக்கத பாக்கல. இந்தா உனக்காக லேட்டஸ்ட் மேக்கப் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது லிமிடெட் எடிஷன் தான் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் இந்த கிஃப்ட்டை எனக்காக அக்செப்ட் பண்ணிக்க. நீ அவனோட புது பொண்டாட்டிய பாத்திருக்கியா? அவனோட லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. அவங்க பப்ளிக்ல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த மிங்ஷி என்ன சொல்றேன்னா, எப்படியா இருந்தாலும் அவன் எந்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கானோ அந்த பொண்ண சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் அவன பாத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன இந்த பொண்ணு இவ்ளோ கரெக்ட்டா சொல்றான்னு அமைதியா அவ வந்துடுறா. இவ போனதுக்கு அப்புறம் அவள பாத்தீங்கன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே. இவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கவே முடியாதுன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இப்ப அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து என்ன சொல்றானா, அவ நம்ம சாரையே செடியூஸ் பண்றா. அவளுக்கு இதுக்காக கிஃப்ட் குடுக்குறீங்கன்னு சொல்ல, பரவாயில்ல விடு. அவள விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட் அவகிட்ட எடுத்துக்கணும்னு சொல்ல, இவ்ளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து ஹீரோயின்ட்ட குடுத்துடுறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவனோட வீட்ல உட்கார்ந்து அந்த ப்ராஜெக்ட்ட பண்ணிட்டு அதே இடத்துல தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்ன ப்ராஜெக்ட் இது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "புதுசா எனக்கு ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்க. அதுதான் முடிக்க ட்ரை பண்றேன். நல்லா இருக்கான்னு பாருங்களேன்னு" சொல்ல, ஹீரோவும் அந்த ப்ராஜெக்ட்ட பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த ப்ராஜெக்ட்ட பாத்து, "இதுல 2 பாயிண்ட் மாத்துனேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப அவன் இந்த ப்ராஜெக்ட்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ அந்த ப்ராஜெக்ட்ட ரொம்ப சூப்பரா பண்ணி முடிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த மிங்ஸுவோட அசிஸ்டன்ட்ட வந்து, "மேடம் ப்ராஜெக்ட்ட நான் நைட்டே மெயில் பண்ணிட்டேன். மேடம் பார்த்தாங்களான்னு" சொல்ல, "உன் ப்ராஜெக்ட் நல்லா இல்லன்னா அவங்க எப்பயோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு" சொல்ல, இவ ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு வந்துடுறா.
என்னடான்னு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்ட இந்த பொண்ணு தான் ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் குளறுபடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த சைடே கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவளோட ப்ராஜெக்ட்ட அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்து அவ ஷாக் ஆயிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் ஹீரோ கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. உன் ப்ராஜெக்ட் எப்படி அவகிட்ட போணுச்சு? அது மட்டும் இல்லாம ஒரு மோசமான ப்ராஜெக்ட் உன் கையில வந்திருக்குது. அது நீ பண்ண ப்ராஜெக்ட்டே கிடையாது. ப்ராஜெக்ட்ட மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்ல, சரி விடுங்க அந்த பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என்னோட ஹெல்ப் உனக்கு கண்டிப்பா தேவை. நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் பாஸ் நான் பார்த்துக்கிறேன்னு இவ சொல்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டு இருக்க. அங்க வேலை பார்க்குற எல்லாரும் இவள ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஓடி வந்து, "ஏண்டி நீ ப்ராஜெக்ட்ட திருடிட்டன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் வந்துடுறா. இப்ப அவ வந்து ப்ராஜெக்ட்ட நீ மாத்தி வச்சிருக்க. இதுதான் என்னோட ப்ராஜெக்ட்ன்னு ஹீரோயின் பண்ண ப்ராஜெக்ட் எடுத்து காமிச்சிட்டு இருக்க. பாரேன் இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு. கண்டிப்பா அவள வேலைய விட்டு தூக்கிருவாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க. இந்த ப்ராஜெக்ட்ட நீ தான் பண்ணேன்னு சொல்ற. சரி 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லுன்னு சொல்ல. அவளும் கரெக்ட்டா சொல்லிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இதுக்காக 15% போட்டிருக்கோம்னு சொல்லுன்னு சொல்ல, அவளுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியல. இவ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஏன்னா ஷேர் கம்பெனியோட நம்ம இவ்ளோ பெர்சன்ட் வாங்கியிருக்கோம், இவ்ளோ வித்திருக்கோம். அதுக்காக தான் 15% போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்து அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவ எடுத்து காமிச்சு, "பாத்தியா இத நீ தான் திருடியிருக்க. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது" அப்படின்னு சொல்லி இத காமிச்சிட்டு இருக்க. அத பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இவ சொல்றத நம்பாதீங்க. இது ஃபேக்கான வீடியோன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த வீடியோவ அனுப்பிச்சது நான் தானே. ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா, அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நான் எந்த தப்பு பண்ணல. அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கான்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணது ஷீஷி தான். ஏன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணதே நான் தான். அதுல 2 பாயிண்ட் ஆட் பண்ணது நான் தான். அவளோட ப்ராஜெக்ட் எனக்கு என்னன்றது நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த மிங்ஷு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால பாஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "ஏன்டி நீயும் பாஸும் ஃபேமிலி மெம்பர்ன்ற விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்லையேன்னு" அவள புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஐயோ! எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையேன்னு இவ முழிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த மிங்ஷுவ பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா அந்த வேலைய விட்டு போயிரு. உன்னால எனக்கும் கெட்ட பேருன்னு" சொல்லி அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. பார்த்தா எல்லா வேலையும் பண்ண சொன்னதே இவ தான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "மேடம் நம்மள பாத்துக்குவாங்க. இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போறது தான் நல்லதுன்னு" அவ அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஹீரோக்காக டை வாங்கலான்னு வந்துட்டு இருக்க. "ஏன்டி நம்ம பாஸ் மாரி ஒரு அங்கிள் இருக்காருன்ற விஷயத்த சொல்லவே இல்லையேன்னு" அவ கலாய்ச்சிட்டு இருக்க. அமைதியா இருன்னு இவளும் டை வாங்கிட்டு இருக்கா. இவ இப்படி டை வாங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இந்த மின்ஷு தான் இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ அவனோட தூரத்து சொந்தன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அவனோட பொண்டாட்டிய பத்தி என்கிட்ட சொல்லு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி நான் விசாரிச்சேன். உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் புவர் தான். சோ காசு நீ தேவைப்படுற அளவுக்கு உனக்கு கிடைக்கும்னு சொல்ல, நான் புவரா இருக்கிறது உண்மைதாங்க. ஆனா இப்படி காசு சம்பாதிக்க விரும்பலன்னு ஹிரண் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா கார் பார்க்கிங்ல இந்த பொண்ணு ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அத பார்த்தவன அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என்னால அத நம்பவே முடியல. இந்த பொண்ணு தான் பாஸோட பொண்டாட்டியா? பாரேன் 2 பேரும் பார்க்கறதுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஒரு கிஃப்ட்ட குடுத்து, நம்ம 2 பேருக்கும் நடுவுல நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது எல்லாத்தையும் இப்பயே தீர்த்துக்கலாம். அந்த பொண்ணு பண்ண தப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு இவ சாரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அவள மன்னிச்சு விட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கத, ஹீரோயின் தூரமா நின்னு பாத்துட்டு, என்ன டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரு அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு போலயே. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே இந்த குழந்தை தான் அப்படின்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட அந்த கிஃப்ட்ட குடுக்காம உள்ள வச்சுட்டு அவ கிளம்பி ஆபீஸ் வந்துடுறான். இப்ப அவ ஆபீஸ் வந்து வேலைய பாத்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே" அப்படின்னு சொல்ல, "நான் பிஸியா இருக்கேன். அப்புறமா பேசலான்னு" இவ ஃபோன கட் பண்ணிடுறான். இவ இப்படி அவாய்ட் பண்றத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி அவாய்ட் பண்றா? அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹிரனோட ஃப்ரெண்டு ஹிரன கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷென்னு தான் இருக்கான். "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரிடி அவர் தான் உன்ன கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு குடு. நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு" சொல்ல, "நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இனிமே இத பத்தி பேசாதீங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள காதலிக்கிறத நிப்பாட்டிட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ மட்டும் இல்லாம அவனோட அக்கா, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட ஃபோனுக்கு கல்யாண ஃபோட்டோவ அனுப்பிச்சு வைக்கிறான். இவ அத பார்த்த உடனே, இவரு எதுக்கு இத அனுப்பியிருக்காருன்னு தெரியலையேன்னு முழிச்சுட்டு இருக்கா.
கல்யாணம் ஆனத மறந்துடாதடின்னு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அங்க உள்ள எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மிங்ஷுவ பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பூன் யார்கிட்ட இருக்கோ அவங்க உண்மைய மட்டும் தான் சொல்லணும். அதுதான் கேம்ன்னு சொல்லி இவ வேணும்னே ஹீரோ பக்கம் திருப்பி வைக்க, இப்ப அவ என்ன கேக்குறான்னா, "நீ எதுக்காக அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா அவ பிரெக்னன்ட்டா இருந்தா. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு" ஹீரோ சொல்ல, "என்னது பிரெக்னன்ட்டானா?" அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அந்த ஸ்பூன் ஹீரோயின் கிட்ட தான் வருது. "உண்மைய சொல்ல போறியா? பொய் சொல்ல போறியான்னு" சொல்ல, "கண்டிப்பா பொய் தான் சொல்லுவேன். உண்மைய சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலா இந்த ட்ரிங்க்ஸ நானே குடிச்சுர்றேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுக்கு பதிலா நான் குடிக்கிறேன்னு சொல்ல, "பரவால்ல நானும் குடிக்கிறேன்னு" 2 பேரும் மாறி மாறி குடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த ஸ்பூன மறுபடியும் சுத்தி விட, அது ஹீரோயின் கிட்ட வருது. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கவங்களே கிஸ் பண்ணணும்னு சொல்ல, கிஸ் பண்ணணுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாரி மோசமான கேம்லாம் வேண்டாம். எனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும்லன்னு சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்னது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அவன் உன்ன டச் பண்ணானா, கிஸ் பண்ணானா 2 பேரும் கட்டி பிடிச்சீங்களா? ஒழுங்கா அவன பிரேக்கப் பண்ணிரு. நீ எனக்கு தான் சொந்தம்ன்னு" இவன் பேசிட்டு இருக்க. இவன் பேசுறத கேட்ட உடனே ஹீரோக்கு செம காண்டாகுது. ஒழுங்கா உன் இடத்துல உட்கார்றான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இது எனக்கும் அவளுக்கும் இடையில உள்ளது யாரு குறுக்க வராதீங்கன்னு சொல்ல, அவ ஒண்ணும் பொம்மை கிடையாது. அவளுக்குன்னு சொந்தமா முடிவெடுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவ ஒரு மனுஷன்றத மறந்துட்டு பேசாதன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு தனியா வந்துடுறான். இவ தனியா வந்ததுக்கு அப்புறம், என்ன டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கூட தானே ஒண்ணா சேர்ந்து வாழ போற அப்படின்னு சொல்லி, இவன் கோவத்துல ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க, சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. யாராவது நம்ம 2 பேரையும் பாத்துட்டா என்ன பண்றது? இப்போதைக்கு எனக்கு அந்த மாரி எந்த எண்ணமும் கிடையாதுன்னு" சொல்ல, இவன் மறுபடியும் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். "ஏன்டா நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அவனோட அங்கிள் தானடா? எப்புட்றா அவள கிஸ் பண்ணலான்னு" இவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா நாங்க 2 பேரும் அங்கிள் ரிலேஷன்ஷிப் கிடையாது. நாங்க 2 பேரும் அதுக்கு மேலேன்னு" சொல்ல, இந்த சைடு ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ ஒருத்தன கன்னா பின்னான்னு திட்டினியே, விளங்காதவன், வீணா போனவன், அவன டைவர்ஸ் பண்ணிருன்னு அந்த விளங்காதவன் நான் தான் சொல்ல, "என்னது நீயா? அப்படின்னா அவ வயித்துல இருக்க குழந்தை உன்னோடதா? நீ இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணியிருக்கியான்னு" சொல்ல, அவனும் ஆமான்றான். "ஏன்டா நீயும் நானும் எத்தன வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்? எதுக்காக இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு" சொல்ல, "ஏன்டா என்ன டைவர்ஸ் பண்றதுக்கு என் பொண்டாட்டிக்கு ஐடியா குடுக்குறியா? அது மட்டும் இல்லாம என்ன கன்னா பின்னான்னு திட்டுனல்ல, அதனால தான் உன்கிட்ட உண்மைய சொல்லலன்னு" சொல்ல, "அட பாவிங்களா! எனக்கே இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் குடுத்துட்டீங்களேன்னு" இவங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பா தான் வராரு. ஆக்சுவலா அவரோட அப்பா சாகல. உயிரோட தான் இருக்காரு. அவரோட லீகலான பொண்டாட்டி பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே இவ ரொம்ப சோகமாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நேரா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு, "பாட்டி நான் அப்பாவ பார்த்தேன். எதுக்காக தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னே தெரியல. இல்லீகலா பொண்ணா பொறந்தது என்னோட தப்பான்னு" இவ அழுதுட்டு இருக்க. "அந்த படுபாவிய விட்டு தள்ளுமா. அவன பத்தி பேசாத. நீ அவன பத்தி கவலைப்படாத. உனக்காக தான் நான் இருக்கேன்லம்மா. அவன பத்தி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்லி பாட்டி அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவ அப்ப பாட்டிய பாத்து முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு பொண்ணு இவள புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உங்க அம்மாவோட லேண்ட நீ வாங்கிட்டதா கேள்விப்பட்டேன். பிச்சைக்காரியா இருந்து எப்படி நீ பணக்காரியா மாறுன? நீயும் உங்க அம்மா மாரி ஏதாவது மிஸ்ட்ரெஸ் ஆயிட்டியான்னு" கேட்க, எங்க அம்மாவ இன்சல்ட் பண்ற மாரி பேசுனேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹிரேன் அவளோட கால மிதிச்சிடுறா. இவ இப்படி மிதிச்சோன அவள பாத்தீங்கன்னா, "அண்ணா இவ என்ன அடிச்சுட்டா வந்து பாருங்களேன்னு" சொல்ல, அவளோட 2 அண்ணனுங்களும் கையில கம்போட வந்து, "ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு இல்லன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பாத்த உடனே அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "யார்யா நீ? இவ பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்க. ஓ! இந்த பணக்காரனுக்கு தான் நீ மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியான்னு" நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ பேசின வாய்க்காகவும், என் பொண்டாட்டிய புல்லி பண்ணதுக்காகவும், என் லாயர் வந்து உன்ன மீட் பண்ணுவாருன்னு" இவன் ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் இப்படி கூட்டிட்டு வந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சின்ன வயசுல இருந்து இல்லீகலா பொறந்த பொண்ணுன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ண பத்தி நீ கவலைப்படாத. அவள ஒரு வழியாக்காம விடமாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஆனா அவ சொன்னது எல்லாமே உண்மைதான். அவ எதுவும் பொய் சொல்லல. எல்லாம் உண்மைய தான் சொல்லியிருக்கான்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ உண்மைய சொல்லிட்டு, பொய்ய சொல்லிட்டு அத பத்தி எனக்கு கவல கிடையாது. இந்த உலகத்துல யாரும் உன்ன புல்லி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு ஹீரோ இவ்வள பாசத்தோட பேசிட்டு இருக்க. இவ ஹீரோ மேல சாஞ்சுக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அனுபவிச்ச கொடுமை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் இருக்கிற வரைக்கும் இனிமே அந்த மாரி உன் லைஃப்ல எதுவும் நடக்காது. அவங்க எல்லாரும் உன்ன பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா நீ இந்த அளவுக்கு டேலண்டாவும், அழகாவும் இருக்கல்ல. அதனால தான் உன்ன பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு" ஹீரோவ சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவ ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்றா. இத பார்த்த உடனே ஹீரோவும் அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவன் பின்னாடி ஏதோ ஒரு பொருள் மாரி இருக்கு. என்னடான்னு எடுத்தா இவ ஹீரோக்காக வாங்கி வச்ச டை தான். இப்ப அந்த டைய எடுத்து வச்சுட்டு, "இது எப்படி இங்க வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்காக தானே இந்த டைய வாங்குனேன். ஆனா என்கிட்ட குடுக்காம உள்ள வச்சா எப்படி? அதனால தான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நீயே உன் கண்ணால போட்டு விட்டா நல்லா இருக்குன்னு" சொல்ல, "எனக்கு டை போட தெரியாதுன்னு" இவ சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "அது எப்படி போடுறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லி அவளோட கண்ண மூடி கிஸ் பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஹீரோயின் வாங்கி குடுத்த டைய வச்சு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து, "என்ன எதுக்காக வேலைய விட்டு அனுப்பிச்ச? ப்ளீஸ் நான் என்னோட வேலைய மறுபடியும் பாக்கணும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபைல வைக்கும்போது, அங்க உள்ள டீய அந்த டை மேல தட்டி விட, இவன பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ, இல்லன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன்னு" அவள புடிச்சு திட்டி விட, எதுக்காக இவன் இப்படி ரியாக்ட் பண்றான்? ஒருவேளை இந்த டைய வாங்கி குடுத்தது அவனோட பொண்டாட்டியா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு, அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இவன பாத்தீங்கன்னா, "உனக்காக தான் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்தா" அப்படின்னு சொல்லி குடுக்க, "எதுக்கு இந்த நெக்லஸ்? கை வாங்கி குடுத்ததுக்கு பதிலாவா?" அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பாத்தா, அது பயங்கர காஸ்ட்லியான நெக்லஸா இருக்கும் போல. இப்ப அத ஓப்பன் பண்ணி பாத்துட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா, "இது உனக்காக ஸ்பெஷலா வாங்குனது. இது கழுத்துல போட்டுக்கணும்னு" சொல்ல, இவளு ஓகேன்றா. இப்ப அந்த சைடு கட் பண்ணா, இந்த மிங்ஷுவ தான் காட்டுறாங்க. இந்த மிங்ஷு பாத்தீங்கன்னா, அவனோட பொண்டாட்டி யாருன்றத வீட்டுக்கு போய் பாத்துற வேண்டியதுதான் அப்படின்னு, அடுத்த நாளே ஹீரோவ பாக்கலான்னு வீட்டுக்கு வர, அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப அவள பாத்து, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இந்த வீட்ல தான் டெம்பரவரியா தங்கியிருக்கேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்புறம் எப்படி இந்த வீட்ல? உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கோவம் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல ஹீரோ வீட்ல வேலை பார்க்கிறவங்க வந்து, "மேடம் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "இதுல ஸ்ட்ராபெர்ரி இல்ல பாருங்க. பக்கத்துல உள்ள மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்னு" சொல்ல, அவளும் இந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இவன் என்ன கேட்கிறான்னா, "இந்த இடத்துல நீ மட்டும் இருக்க. அவனோட பொண்டாட்டிய காணோம் எங்கன்னு" சொல்ல, "அவங்களோட பொண்டாட்டி எந்த வீட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு" ஹீரோயின் சொல்லிடுறா. இவ இப்படி சொன்ன உடனே அவள பார்த்தீங்கன்னா, அவ கழுத்துல உள்ள நெக்லஸ பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிறா. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ இந்த நெக்லஸ் வாங்க போற விஷயம் முன்னாடியே இவளுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். சார் ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் ஆர்டர் குடுத்திருக்காருன்னு சொல்ல, ஒருவேளை அந்த நெக்லஸ் எனக்கா இருக்குமோன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "இந்த நெக்லஸ் எப்படி உன் கழுத்துல? இது ரொம்ப காஸ்ட்லியானதாச்சே! திருடி போட்டுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இத எனக்கு கிஃப்ட் குடுத்தா என்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த நெக்லஸ கிஃப்ட் குடுக்குற அளவுக்கு பெரிய பணக்காரனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு அவள அந்த இடத்த விட்டு தொரத்தி விட்டுர்றா. இப்போ மதியம் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்ல, வேகமா இவ ஹீரோவ கூட்டிட்டு பாட்டிய பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப பாட்டி இவள பார்த்த உடனே, "ஏண்டி இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். ஆனா என்கிட்ட பொய் சொல்லிட்டல. நீ கிளப்ல வேலை பார்த்து பசங்க கூட ஒண்ணா தங்குறேன்னு கேள்விப்பட்டேன். எதுக்காக இந்த மாரி மோசமான வேலையெல்லாம் பாக்குற? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி மோசமான வேலைய பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு" பாட்டி இவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. பாட்டி நான் அந்த மாரி எந்த தப்பு பண்ணலன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி அவள எதுவும் சொல்லாதீங்க. அவளுக்கு அந்த பணத்த குடுத்தது நான் தான். நான் அவளோட புருஷன்னு" சொல்ல, பாட்டி செம காண்டாயிடுறாங்க. "ஏண்டி யார கேட்டு நீ கல்யாணம் பண்ண? உங்க அம்மா மாரியே பணக்கார வீட்டுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா போயிட்டியா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. பாட்டி "நான் மிஸ்ட்ரெஸ்ஸாலாம் போல. நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி தான். நான் சொல்றத கேளுங்க. யாரு உங்ககிட்ட இப்படி சொன்னதுன்னு" சொல்ல, "வேற யாரு? மிங்ஷு தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான்னு" சொல்ல, ஹீரோயின் செம காண்டாகிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க சொல்றத நம்பாதீங்க. அவங்க நம்மளோட நிம்மதிய கெடுக்கணும்ன்றதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு" பாட்டிய சமாதானப்படுத்திட்டு, இப்ப வெளிய வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "நான் உனக்கு கிடைக்கலன்றதுக்காக என் பாட்டிய வச்சு என்ன அடையணும்னு பார்க்கிறியா? இந்த மாரி கேவலமான வேல பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு" அவன கன்னா பின்னான்னு திட்டிட்டு ஃபோன வைக்க, இந்த சைடு ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வரான். இப்ப அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து, என் பாட்டிகிட்ட எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, "மேடம் ஷென் ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. ஷென் மிங்ஷு தான் சொல்ல சொன்னா" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஹீரோ அவள கூட்டிட்டு போக சொல்லிடுறான். இப்ப அவள அங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன பழி வாங்குறதுக்காக என் பாட்டி இப்படி புல்லி பண்றாங்களே! பாட்டிக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்ல. வயசானவங்க. அவங்கள போய் இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு இவ புலம்பிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, "இல்லங்க. நீங்க அந்த மிங்ஷுவ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. சீக்கிரமே என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு" சொல்ல, "நான் எதுக்காக உன்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவள கல்யாணம் பண்ணணும்னு" ஹீரோ கேட்கிறான். "ஆமா. நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்றதுக்கு காரணம் என் வயித்துல உள்ள குழந்தை தான். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், இந்த குழந்தைய கூட நானே பார்த்துக்கிறேன். இந்த குழந்தையால உங்க லைஃப்க்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அவ தான் என்ன காதலிச்சா. ஆனா நான் அவள ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். மத்தபடி நீ நெனைக்கிற மாரி எனக்கும் அவளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி நீ மட்டும் தான். நான் உன்ன தான் காதலிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, இவளால அத நம்பவே முடியல. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப வெளிய சொல்லாம இருக்கிறது தான் இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம்னு நெனைக்கிறேன். சீக்கிரமே எல்லார்ட்டயும் சொல்ட்டா, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ்ளோ சரின்றா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவன் கம்பெனில உள்ளவங்க எல்லார் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ண, அங்க உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் அவன கல்யாணம் பண்ண ஒத்துக்கங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. எல்லாம் அந்த தங்கச்சிக்காரி எடுத்து குடுத்த ஐடியா தான். எல்லார் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ணா அவ கண்டிப்பா நோ சொல்ல மாட்டான்னு சொல்லியிருப்பா. இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, அவ கண்டிப்பா உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டான்னு சொல்ல, உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு. நான் அவகிட்ட தான் பேசுறேன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் என்ன ரிஜெக்ட் பண்ணிறாத. நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவளோட கைய காமிச்சு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் கையில ரிங் இருக்கு பாருங்கன்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இந்த மிங்ஷு வந்து என்ன சொல்றான்னா, உன்னை பத்தின டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சேன். சும்மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி உன் மானத்தை காப்பாத்தலாம்னு நினைக்கிறியா? இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிளப்ல வேலை பார்த்திருக்க. பல பசங்க கூட ஜாலியா இருந்திருக்க. நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல, உன் வயித்துல உள்ள குழந்தை யாரோடது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, தேவையில்லாம என்ன பத்தின ரூமர்ஸ் கிளப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. அப்புறம் என் குழந்தைய பத்தி பேசுற தகுதி உனக்கு சுத்தமா கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ இவ்வளவு அடிக்கலான்னு வர ஹீரோ தடுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை தடுத்துட்டு ஹீரோனை புடிச்சு கிஸ் பண்ண, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை கிஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் அவளோட கைய பிடிச்சிட்டு, இவ என்னோட பொண்டாட்டி, அவ வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை. தேவையில்லாம எங்க லைஃப்ல குறுக்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவனை பாத்தீங்கன்னா உங்க கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்றேன். இனிமே கம்பெனி பக்கமே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா, இந்த மாரி கேவலமான பொண்ணுக்காக எங்களயே நீ வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்ல, என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசுனேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க 2 பேரையும் துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா அப்பாவ மீட் பண்றதுக்காக போலாமா அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போகல. இப்ப அவ வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவள பாக்குறதுக்காக இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, "உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அவன் நீ பிரெக்னன்ட்டா இருக்கனால தானே உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆனுச்சு. அவனால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. திடீர்னு நீ வேற பிரெக்னன்ட் ஆயிட்டியா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான். சீக்கிரமே உன்னை துரத்தி விட்டுருவான். அவனுக்கு ஏற்கனவே ஒரு ஃபியான்சி இருக்கு. அந்த பொண்ண அவன் ரொம்ப காதலிச்சான். கண்டிப்பா அந்த பொண்ண பார்த்தானா அவனோட மனசே மாறி போயிரும்னு இவ எத ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அவரோட மனசு எப்படி வேணாலும் மாறட்டும். ஃபர்ஸ்ட் என் வீட்ட விட்டு கிளம்புன ஹீரோயின் அவள துரத்தி விட்டுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு இன்ட்ரோ குடுக்குறான். இப்ப அவங்களோட சித்தி பாத்தீங்கன்னா, "இவ தான் உன்னோட பொண்டாட்டியா? பிரெக்னன்ட்டா இருக்கறதா கேள்விப்பட்டேன். எத்தன மாசம் பிரெக்னன்ட்ன்னு சொல்ல, 5 மாசம் பிரெக்னன்ட்ன்னு இவ சொல்லிட்டு இருக்கா." இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போய் சுத்தி பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து, "8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல நான் கோமாக்கு போயிட்டேன். அதனால தான் உன்ன பாக்க வரல. இப்ப தான் நான் திரும்பி வந்துட்டேன். சீக்கிரமே அந்த பொண்ண டைவர்ஸ் பண்ணிட்டு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்னு சொல்ல, நான் எப்ப அவள டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன். நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆனது உண்மைதான். ஆனா நான் அவள டைவர்ஸ் பண்ணிட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. உனக்கு காம்பன்சேஷனா ஏதாவது பணம் குடுத்துடுறேன்னு சொல்ல, "இந்த காம்பன்சேஷனா பணம் தரியா? என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. உன் உயிர காப்பாத்துனதே நான் தான். அத மறந்து போயிட்டியான்னு சொல்ல, அதுக்கு தான் உன்னை இத்தன வருஷமா நல்லா பாத்துட்டு, இப்ப நீ எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன். டாக்டர் உன்னை காப்பாத்தவே முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேனே பார்த்தாதா? அது மட்டும் இல்லாம உன் ஃபேமிலிய இப்ப நல்ல நிலைமையில வச்சிருக்கேன். அதுக்கு காரணமும் நான் தானே" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க பாட்டி கூட தான் பேசிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து, "சீக்கிரமே அவன விட்டு போயிரு. அவன் என்னதான் காதலிக்கிறான்னு சொல்ல, இத சொல்லதான் என்கிட்ட வந்தீங்களா? இந்த விஷயத்த பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவரு உங்கள மட்டும் இல்ல, நெறைய பேர காதலிக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. "என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்லங்க. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்னு" இவ ரூமுக்கு வந்துடுறா. இவ ரூமுக்கு வந்தோனே அந்த இடத்துல அவங்க சித்தி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "நீ இல்லீகல் பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். உன்ன பத்தின நியூஸ்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. நீயும் அவனும் கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இந்த குழந்தைக்காக. அந்த கான்ட்ராக்ட் தானே இது" அப்படின்னு சொல்லி காட்ட, அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிறா. "நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே நாங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஆனா இப்ப நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்க. நீ அவன விட்டு போறது தான் நல்லது. எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்த வாங்கிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு" இவங்க ஹீரோயின புடிச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட பாட்டிய பாக்குறதுக்காக போறா. இப்ப அவங்களோட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அம்மாடி உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். உன்னோட அம்மா இல்லீகலான பொண்டாட்டி கிடையாது. அவங்க 2 பேரும் லீகலான கப்பிள். இதுதான் அவங்களோட கல்யாண சர்டிபிகேட். ராங் குடும்பம், பெரிய குடும்பம். உங்க அம்மாவ கட்டாயப்படுத்தி டைவர்ஸ் பண்ண வச்சு, உங்க அம்மா, அப்பா 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க" அப்படின்னு பாட்டி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. "அப்படின்னா நான் இல்லீகலான பொண்ணு இல்லையா?" அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா.
இப்ப ஹீரோயின் பாட்டிய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மேடம் சார் உங்ககிட்ட இந்த டைவர்ஸ் பேப்பரை கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க டைவர்ஸ் பேப்பர்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, எங்க அவரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு இவன் சொல்ல, இப்ப அவ வேமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கா. என்னடா பார்த்தா இந்த ஆளு அவங்க சித்தி அனுப்புன ஆளுதான். இப்ப அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா, அவனுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் தெரியுமா, எந்திரிக்கவே முடியாத நிலைமை. அவன பார்த்தாலே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இவ்ளோ போய் ஹீரோவ தொட்டு பாக்குறா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ என்ன சொன்னானா, என்ன டைவர்ஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல, நான் எப்ப டைவர்ஸ் பண்ண போறதா சொன்னேன். நீங்க தான் என்ன டைவர்ஸ் பண்றதுக்காக டைவர்ஸ் பேப்பர்லாம் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்ல, சத்தியமா நான் எதுவும் பண்ணலடின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இடையில அவங்க சித்தி தான் புகுந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவனோட ஷோல்டர்ல சாஞ்சுட்டு, "இங்க பாரு, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன விட்டு போகணும்னு எனக்கே நினைச்சதே இல்ல. நான் உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவா? அப்படின்னா இந்த ஃபீவர் கூட இப்ப தானே வந்திருக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபீவர் கூட காணாம போயிடுச்சுன்னு" சொல்ல, "அது என்னன்னு தெரியல. டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் நின்றுக்குன்னு" இவன் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ கிட்ட என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக ஒருத்தர் 2 பேர்ல நெறைய பேர் இருக்காங்க. சோ முக்கியமா என்னோட ஃபியான்சி இருக்காளே, அவ அந்த மிங்ஷு அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்மள பிரிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டு தள்ளி இருக்கறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல நெறைய பிரஸ்காரங்க இருக்காங்க. நீங்க இல்லீகல் பொண்ணாமே, இவ்ளோ பெரிய பணக்காரர எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு தல சுத்துற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கடான்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணும் எலிக்கலா பிறந்த பொண்ணு கிடையாது. இதுதான் எங்க அம்மா அப்பாவோட மேரேஜ் சர்டிபிகேட். அவங்க ஒரு சில காரணத்தினால 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. மத்தபடி நீங்க நினைக்கிற மாரி நான் இல்லீகல் பொண்ணு கிடையாதுன்னு இவ அவங்களோட சர்டிபிகேட் எடுத்து காட்ட, அத பார்த்தவொன்னே அவனோட ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டு, "ஏன்டா நல்லா பிறந்த பொண்ணையா இவ்ளோ வருஷமா போட்டு டார்ச்சர் பண்ணீங்க? எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கடான்னு" எல்லாரையும் தொரத்தி விட்டுர்றான். இப்ப ஹீரோ இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட அம்மாவ பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "வர வர என் பேச்சே நீ கேட்க மாட்டேங்கிறல்ல, ஒழுங்கா அந்த ரூமுக்குள்ள போய் நீயே கதவு சாத்தி, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு" சொல்ல, ஹீரோவும் ஒரு இருட்டான ரூமுக்குள்ள போயிடுறான். அந்த ரூம்குள்ள இவங்க போட்டு அடிச்சதுனால தான் சின்ன வயசுல இருந்தே ஹீரோக்கு இருட்டுனா பயமாயிட்டு இருக்கும். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, "நீ எங்க இருந்தாலும் நானும் அங்க இருப்பேன். இந்த ரூம் தானே, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இப்ப அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. "என்னாச்சு? உடம்புக்கு நம்ம சரியில்லையா? குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு" கேட்க, குழந்தைங்க அசைய ஆரம்பிக்குதுன்னு இவ சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க நானும் பாக்கணும்னு அவளோட வயித்துல தலைய வச்சு கேட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு அவனோட சித்தி தான் வராங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க உங்க பையன் மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருக்கீங்களா இல்லையா? அவர போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க. சின்ன வயசுல இருந்து இப்படி பண்ணதுனாலதான் அவருக்கு இருட்டுனாலே பயமா போயிடுச்சுன்னு ஹீரோ பட்ட கஷ்டத்த பத்தி இவ எடுத்து சொல்லிட்டு இருக்க. அவங்க தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபியான்சி பாத்தீங்கன்னா, ஆன்டி அவன பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே நான் அவனோட லைஃப்ல இருக்க மாட்டேன். எனக்கு நல்ல வாழ்க்கை துணைய நானே தேடிக்கிறேன்னு சொல்ல, அதுதாம்மா சரி. அவங்க 2 பேரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி குடுக்குறா. பார்த்தா அது கேண்டில் லைட் மாரி இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, நம்மளோட புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. நம்மளோட டைவர்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா வாழலாம்ன்னு இவ எழுதி வச்சுட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவன் பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.